ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோஷியம் நானும். இன்றைக்கி ஒரு சிம்பிளான சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக்கு கட்டி அனுப்பலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் ஒரு 6 தக்காளி எடுத்திருக்கேன், 4 வெங்காயம் எடுத்திருக்கேன், 6 தக்காளி 2 வெட்டி வச்சுருக்கேன். 4 தக்காளியை ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு 1/4 ஸ்பூன் போட்டுப்போம். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 4 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகணும். அப்போ தான் தக்காளி சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த டைமில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதக்கிக்கணும், பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிக்காச்சு. கூடவே உப்பு சேர்த்து மூடிடலாம். பாருங்கள், லைட்டாக வெந்திருக்கு. இப்போது இந்த வெந்த தக்காளியை கொஞ்சம் நான் இப்போ மசிச்சுக்கிற மாதிரி ஆக்கிக்கணும். மேலே தோல் தனியாக வரணும். அப்போ தான் தக்காளி சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். திரும்ப மூடி போட்டு வேக வச்சிட்டேன். இப்போ தோல் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக சுருங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சும்மா கொஞ்சம் அமுத்தி விடலாம் தக்காளியெல்லாம். தக்காளி இந்த மாதிரி அமுத்தி விட்டோன்னா மேலே தோல் எலும்பி வரும். அப்போ அந்த தோல் எல்லாம் எடுத்துடலாம். நம்ம அரிஞ்சு போடுவோம் பொடியாக. அதோட இது ஒரு மாதிரி ஸ்டைலாக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோல் எல்லாம் நம்மளுக்கு சாப்பிட முடியாது, அந்த வாயில் சிலதெல்லாம் மாட்டோம். அந்த மாதிரி இல்லாத இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ அந்த தோல் எல்லாம் நல்லா மசிச்சு மேலே இருக்க தோல் எல்லாத்தையும் எடுத்துடணும். இப்போ தக்காளியோட தோல் எல்லாம் மேலே மிதங்குது. ஸோ நான் ஒரு ஃபோக் ஸ்பூன் எடுத்து அந்த தக்காளி தோலை மட்டும் எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ அதில் சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி கொத்திக்கலாம். இப்போ நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைனா வீட்டில் வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த மிளகாத்தூள்லாம். இப்போ கொஞ்சோண்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அந்த தக்காளியில். அந்த தக்காளி தோலெல்லாம் எடுத்துகிட்டு அந்த தண்ணியை மொத்தம் ஊற்றிடலாம். இப்போ இந்த தண்ணி கரையிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். பாருங்கள், இந்த தக்காளி வெங்காயமே தெரியக்கூடாது, அப்படியே வெறும்னா பேஸ்ட் மாதிரி இருக்கணும். அப்போ தான் இந்த தக்காளி சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிடலாம். அதே மாதிரி சாப்பாடும் கிளறி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் நான் ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். அந்த புளிப்பு தன்மையே தெரியாது, டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் நல்லா மேலே மிதங்கி வருது. ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே சூப்பராக செஞ்சிடலாம். இது கூட பாஸ்மதி அரிசியில் சாதம் வடித்து கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.